ராணான்னு ஒரு கேரக்டர் இருந்ததே, அது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போய் தான் இருந்தோம். ஏன்னா வந்து ராணா அப்ப வருவாரு, இப்ப வருவாரு. சரி சக்தியாச்சும் காப்பாத்துவார் அப்படி இப்படின்னு நம்ம நெறைய நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம நெனச்சது எதுவுமே வந்து நடக்கவே இல்ல. ராணா கதை கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது, இப்ப நம்ம அப்பத்தா வந்து ராணாவ பத்தி எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதுல பல திடுக்கிடும் உண்மைகள கேட்டு, வீட்ல உள்ள எல்லாருமே சும்மா ஆடி போய் இருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா சும்மா கிளின்னு கிழிச்சு எல்லாருமே வந்து ஓட விட்டாங்க. அது வந்து ஒரு பட்சம் இருந்தாலும், இன்னொரு பட்சம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் ரொம்பவே வந்துட்டு கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. "இப்படிதான் போலீஸ் வந்து கூப்பிட்டா நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு உடனே வந்து இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்ல முடியாதா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது ஜனனி சொல்றாங்க, "இல்ல அப்பத்தா சொன்னா வந்து அந்த சொத்துக்கு நாங்க ஆசைப்படுற மாரி ஆயிடும். அதனால தான் நான் சொல்லல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஜனனி. அதுக்காக என்ன பண்ணலாம், போலீஸ்கிட்ட அடி வாங்கி நீங்க ஜெயிலுக்கு போய் அது தமிழ் சோறுன்னு இல்ல. நீங்க எதுவுமே வந்து நடத்த முடியாம போயிருந்திருக்கும். பரவாயில்லையா? அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாருமே கை கட்டி நிக்கிறாங்க. சரி அத விடுங்க. இதுக்கு மேல எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீ போல்டா எல்லாரும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்து எல்லாம் நடந்த விவரம் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. பாதி விஷயம் வந்து அப்பத்தாவுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குங்க. அப்பத்தாவுக்கு எப்புட்றா இந்த வீட்ல நடக்கிற விஷயம், இப்ப குணசேகரன் எங்க இருக்கான், எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சிருக்கு. ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது தான் கேட்குறாங்க. எப்படி உங்களுக்கு எல்லாம் முன்னாடில இருந்தே அப்பத்தாவுக்கு எல்லாமே தெரியும். அப்ப கேட்கும்போது உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு கேட்கும்போது, அத பத்திலாம் கேட்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா, இப்ப அப்பத்தான் சொல்றாங்க, "நீங்க எப்போதுமே கேட்பீங்க. ஆனா, நான் அப்ப எதுவுமே சொன்னதில்ல. இப்ப வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நான் சொல்லி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பத்தா. இந்த மாரி ராணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, சக்தியும் ஜனனியும் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு சக்தி கேட்குறாங்க, "உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்போது, ராணா விஷயம் மட்டும் என்ன தெரியாம போயிடுமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, உடனே ரொம்ப குழம்பி போறாங்க. "என்னடா இது? எப்படி இத எடுத்துக்கிறதுன்னே தெரியலையே! ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காரு நம்ப சக்தி. அப்பதான் வந்துட்டு சொல்லுங்க அப்பத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற மாரி கேட்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும். அவன் எங்க இருக்கான்? அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்? அவன் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சுச்சா? அப்படின்னு கேட்கும்போது சக்தி சொல்றாரு, "இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்பத்தா." அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம அப்பத்தா சொல்றாங்க, "அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது." அப்படின்ற மாரி சொல்லும்போது, வீட்ல உள்ள எல்லாருமே செம ஷாக்கு. என்னதான் அப்பத்தா சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியலன்னு சொல்லும்போது, அப்பதான் ஜனனி கிட்ட ஒரு ஃபோட்டோவ காட்டுறாங்க. "இங்க பாரு ஜனனி" அப்படின்ற மாரி காட்டும்போது, இந்த ஃபோட்டோவ தான் நம்ம சக்தி பார்த்தாரு. சக்தி வந்து "ஏன் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி? உங்ககிட்ட எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்னா ராணாவ வளர்த்ததே வந்து நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, தூக்கி வாரி போட்டுருதுங்க எல்லாருக்குமே. "என்ன அப்பத்தா சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "ஆமா, ராணாவ வளர்த்தது நான் தான். வீட்ல இந்த நிமிஷம் வரையும் வீட்ல என்ன நடந்துட்டுருக்கு, எல்லா விஷயமே வந்து ராணாவுக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ரொம்பவே வந்து பயந்து போயிடுறாங்க வீட்ல உள்ள எல்லாருமே. "என்னடா இது எப்புட்றா தெரிஞ்சுச்சு? இது எப்படி தெரிஞ்சிருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில இருக்கும்போது, அப்பதான் நம்ம அப்பத்தா சொல்றாங்க, "இப்ப குணசேகரன் எங்க இருக்கான் எல்லாமே தெரியும். ராணா பல சபதங்கள் வந்து எடுத்திருக்கான். அவனுக்கு நான் உறுதுணையா நிக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி அப்பத்தா அவங்களுக்கு நீங்க உறுதுணையா நிக்க முடியும்ன்னு?" கேட்குறாங்க. "ஏன் ஜனனி நிக்க முடியாது? ஏன் நிக்க முடியாது?" அப்படின்ற மாரி கேட்கும்போது பதிலே இல்ல. என்ன சொல்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்பதான் நினைக்கிறாங்க, ராணாவ வளர்த்தது சின்ன வயசுலேருந்து வளர்த்தது, போனது எல்லாமே வந்து நான் மட்டும்தான் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ராணா இங்க கூட்டு வரலான்னு கேட்கும்போது, இல்ல கூட்டு வர முடியாத சூழ்நிலையில தான் வந்து ராணா மாட்டிட்டு இருக்காரு. அதனால வந்து ராணாவ என்னால கூட்டு வர முடியாது. ராணா கண்டிப்பா ஒரு நாள் வருவான். வந்து யார் யாருக்கு என்னென்ன பதிலடி குடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே வந்து சிறப்பா குடுப்பான்னு சொல்லவுமே, ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே! என்னவா நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வந்து புரியாம தான் வந்து முழிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ப ஜனனி சொல்றாங்க, "நீங்க இருந்தாலும் கூட்டு வந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. "எப்படி கூட்டு வர முடியும்? எத வச்சு நான் கூட்டு வர்றது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வீட்ல உள்ள மொத்த பேரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்னடா இது அப்பத்தா என்னென்னவோ சொல்றாங்களே! ஏன்னா வந்து ராணா என்ன சபதம் எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த வீட்ல உள்ள எல்லாரையுமே நான் அழிக்காம விடமாட்டேன். குணசேகரன் கூட பொறந்த ஒருத்தரையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு தான். அதில நம்ப சக்தி வந்து எந்த பாவமுமே பண்ணல. கூட பொறந்தது மட்டும் தாங்க குணசேகரனோட பாவம். ஆனா வந்து அத தவிர வந்து நம்ம சக்தி எதுவுமே பண்ணதே இல்ல. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஆனா அப்பத்தா தான் வளர்த்துருக்காங்கன்ற ஒரு உண்மை தெரியாமலே இருந்ததுனால ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு என்ன பண்றது, போறது. இத எப்படி கொண்டு போறதுன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க நம்ப ஜனனி. என்ன பார்த்தா இப்படி சொல்றீங்க? சக்திக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவன எப்படி வளர்க்கணுமோ அப்படி ரொம்ப வந்து நல்லபடியா வந்து வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா இருந்த சக்தி வந்து ஒரு மாரியா இருந்தது. ஆனா இப்போ வந்து நமக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பியா அண்ணனான்னு தெரில அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, எனக்கும் ஒரு தம்பி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு நம்ம குணசேகரன். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இவ்வளோ நாளா குணசேகரன் பண்ண பாவத்துக்கும், இதுக்கு மேல வந்து பண்ற பாவத்துக்குமே வந்து நெறைய வந்து வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, குணசேகரன் என்ன பண்ணாலும் போனாலும் எப்படியாச்சும் அதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பண்ணாரு. ஆனால் இப்போ வந்துட்டு ராணா, அப்பத்தா எல்லாருமே இவங்க அப்போது அப்பத்தாவுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு ராணா சொன்னது மட்டும்தான். இப்போ ராணாவால் மட்டும்தாங்க இவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. இதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து கூடிய சீக்கிரம் ரா குணசேகரன் ஜெயிலுக்குலாம் போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து குணசேகரன் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சட்டத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டே தான் இருப்பாரு. ராணா கையில தான் குணசேகரன் மாட்டியே ஆகணும். அப்பதான் வந்து கதைகள் எல்லாமே விறுவிறுப்பா போகும். இல்லைன்னா வந்து இது இப்படியே வந்து பல பிரச்சனைகள் வந்து இழுத்தாந்து விட்டுரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். அப்போ வந்து என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முடிவு எடுக்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.